ஜோ கிச்சனில் இன்றைக்கி சேமியா பால் பாயசம் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் செஞ்சு காமிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம பாயசமெல்லாம் எப்போவும் ஃபெஸ்டிவல் அண்ட் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து செய்வோம். இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான். இதுக்கு இப்போ நான் 1.5 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். மில்க் எடுத்துகிட்டு நல்லா வந்து காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வந்து விட்டுறக்கூடாது, அப்படியே அடி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமேலு இப்படி பொங்கி ஃபஸ்ட் டைம் வந்து பொங்கும், அதுக்கப்புறம் கிளறி விட்டே இருந்தால் பொங்காது. இது 1.5 லிட்டர் வந்து 1.25 லிட்டராக வர வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ இந்த சேமியா ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். இது வந்து ரோஸ்டட் சேமியா. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப தின்னாக சின்னதாக இருக்கும், குழஞ்செல்லாம் போகாது. இதை வந்து நம்ம சர்க்கரை போடுறதுக்கு முன்னாடியே இதை போட்டுட்டு ஒரு முக்கால்வாசிக்கு வேக விட்டுறணும். முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் இந்த ஏலக்காய் தூள் நம்ம தோலோடையும் போட்டுக்கலாம், தோல் இல்லாமையும் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்திட்டு அதுக்கப்புறமேலு சுகர் வந்து இப்போ நான் ஒரு 1 கப் சுகர் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக வந்து போட்டேன் பத்தலைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேல நீங்கள் இப்போ கொஞ்சம் அது வெந்துகிட்ருக்கிறதுக்குள்ளே கொதிக்க விட்டுறலாம் இன்னும் கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளார வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ரோஸ்டடாக வந்து ஆனதுக்கப்புறமேலு இந்த பாயசத்தில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இவ்வளோ மட்டும் நான் ரோஸ் எசன்ஸ் அதுக்கப்புறமேலு கலர் வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒரு மைல்டு ஒரு ஆரஞ்சு கலர் வரும். அந்த மாதிரி மட்டும் போட்டோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த ரோஸ் எசன்ஸ் போடுங்க, அது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.